வேண்டாம் வேண்டாம் மச்சான். எங்கடி ஓடுற? மா புடிமா அவள. ஓடி வேண்டாம் வேண்டாம் வாடி வாடினா மச்சான். ஐயோ புடிமா. மச்சான் வேண்டாம். ஐயோ வேண்டாம் தள்ளிடுடா. மச்சான் வேண்டாம் வேண்டாம் மச்சான். நீ குழந்தை அழைச்சிடாதீங்க. வேண்டாம் வேண்டாம் மச்சான். வேண்டாம். நம்ம கர்ப்பமா இருக்கிற விஷயத்த யாருக்கிட்டையும் யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன். இந்தா ஏய் ரோஜா. ஏய் 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 இந்தா ரோஜா. வாங்கு ஏய் வாங்கு. ஏன்டி அடிக்கிற? ஏண்டா புருக்கி, என்ன பிடிக்கலையாடா உனக்கு? என்ன பிடிக்கலன்னு சொல்ற? என்ன வீட்டு விட்டு வெளில அனுப்ப சொல்ற? சொல்லுவியா? சொல்லுவியாடா? ஏய் ரோஜா. சொல்லு. ஏய் ரோஜா. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆமாண்டா, உன் மேல எனக்கு பைத்தியம். அதான் உன்னை அடிக்கிறேன். ஏய் ஐயோ ஏய் ஐயோ ரோஜா. நான் என்னடி தப்பு பண்ண? சொல்லிடடி. சொல்றேன்டா, நான் உன் மேல உயிரே வச்சிருக்கேன். அந்த உரிமை இல்ல. எனக்கு தெரிஞ்ச நியாயப்படி உன் அக்காட்ட பேசினேன். அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்ன அடிக்கிற. அதுவும் எல்லாரும் முன்னாடியும் அடிக்கிற. அது மட்டும் தப்பு இல்லையா? சாரி ரோஜா. மத்தவங்க முன்னாடி அடிச்சது தப்புதான். அதை நான் ஒத்துக்கிறேன். ரோஜா, நாங்க சிங்கப்பூர்ல இருந்து கஷ்டமான சூழ்நிலையில சென்னைக்கு வந்த உடனே எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தது சக்தி அக்கா தான். சக்தி அக்கா மனசு நோக்குற மாதிரி நீ பேசுன. அதனாலதான் கோவம் தாங்க முடியாம உன்னை அடிச்சிட்டேன். அதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். லூசு பையலே, அது கூட நான் பெருசா எடுத்துக்கல. உன்னை நான் மன்னிச்சிட்டேன். உங்க அக்கா எங்க வீட்டுக்கு வந்து எங்க அம்மாவை சமாதானப்படுத்தி என்னை இங்க கூட்டிட்டு வந்தாங்க. நீ என்னடானா என்ன வெளில போக சொல்ற? இதை எப்படி நான் மன்னிக்க முடியும்? எவ்வளவு துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? தெரியும் ரோஜா. அதுக்காக நான் மொத்தமா உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். சாரி 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 சாரி. என் செல்லத்துக்கு சாரி. கொஞ்சம் சிரி பார்க்கலாம். இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. இப்ப எப்படி பேசுற? அது மாதிரியே பேச வேண்டியதானே? ஏன் சென்னைக்கு வந்தோன்னு இப்படி மாறிட்ட? மாறல ரோஜா. அவங்க அக்காவா இருந்தாலும் தற்சமயம் அவங்கள நம்பி அவங்க வீட்டுக்கு அடைக்கலமா வந்திருக்கோம். அதனால அவங்கள அனுசரிச்சு போற நிலைமையில தான் நாங்க இருக்கோம். உரிமை கேட்கிற நிலைமையில நாங்க இல்ல ரோஜா. அதை நீ புரிஞ்சுக்காம பேசுனதுனாலதான் நான் உன்னை அடிச்சிட்டேன். இந்த முத்து சிங்கப்பூர்ல உன் மேல எவ்வளவு லவ் வச்சிருந்தானோ அது அப்படியே இருக்கு. கொஞ்சம் கூட மாறல. இது உண்மை. உண்மை ரோஜா. பொய் சொல்லாத. சிங்கப்பூர்ல எத்தனை தடவை என் மேல உயிரை வச்சிருக்கேன்னு சொல்லுவ. என் பின்னாடி எப்படி சுத்தி சுத்தி வருவ. என் கூட பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் காத்துட்டு இருப்ப. அந்த அன்பெல்லாம் இப்பவும் உனக்கு என் மேல இருக்கா? இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே உன் மேல அன்பு, பாசம், நேசம், சோகம், பிரிவு, துக்கம், லவ், காதல், ரொமான்ஸ், இந்த மாதிரி எல்லாமே இருக்கு ரோஜா. என்ன நம்பு ரோஜா. நம்புற முத்து. நான் உன்னை நம்பிதான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். என்ன சந்தோஷமா வச்சுக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. மறந்துடாத. கண்டிப்பா ரோஜா. உன்னை எப்பவுமே சந்தோஷமா வச்சுப்பேன். எங்க சிரிப்பாகலாம். ஏய் கள்ளி. ஏய் மூச்சு போடு. ஏய் ஐயோ. மச்சான், நீங்களும் நானும் சேர்ந்து இருக்கிற இந்த படம் எவ்வளவு அழகா இருக்கு. எதுக்கு மச்சான் என்ன உங்ககிட்ட இருந்து பிரிச்சு வச்சு பாக்குறீங்க? சொல்லுங்க மச்சான், ஏன் என்ன பிரிச்சு வச்சு பாக்குறீங்க?
மச்சான், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்க ஆட்டுக்குட்டி குட்டி போட போகுது. என்ன பாக்குறீங்க? உங்களுக்கு புரியலையா? நான் கர்ப்பமா இருக்கேன் மச்சான். ஆமா மச்சான், கண்டதையும் தின்னுட்டு வாந்தி எடுக்கிறேன்னு அத்தை சொன்னாங்களே, அது போய் இது கர்ப்ப வாந்தியா. டாக்டர் அவ சொல்லிட்டாங்க மச்சான். உங்க பொண்டாட்டி உங்களுக்காக கர்ப்பமாயிருக்க. அது உங்ககிட்ட சொல்ல முடியாம நூலுக்குள்ள தவிக்கிறேன் மச்சான். மச்சான், எனக்கு குழந்தை உண்டாயிருக்கிறத உங்க காதுக்குள்ள குசு குசுன்னு சொல்லி உங்களை கட்டி பிடிச்சு கொஞ்சம் போல இருக்கு மச்சான். ஆனா என் கைய கட்டி போட்டுட்டீங்களே. பரவாயில்ல மச்சான், உங்களை காதலிச்சதுக்கு விலை மதிக்க முடியாத ஒரு பரிசு கொடுத்திருக்கீங்க. அத நான் பத்திரமா பாதுகாப்பேன் மச்சான், பாதுகாப்பேன். அப்புறம் மதன், நீ என்ன பண்றன்னா, டேய் டேய் பூமிகா, கையில யார் போட்டோ? ஏய், என்னடி இது? கேக்குறல, என்னது கையில? ஒண்ணும் இல்ல மச்சான். டேய் குடு குடு. லூசுடா இது. ஏய், இததான் பாத்துக்கிட்டு இருந்தியா? ஆமா மச்சான், உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் உங்க படத்தை பார்த்துட்டு இருந்தேன். ஏய், அதான் என்ன நேர்ல பார்த்து தொலைக்கிறல, அப்புறம் என்ன இது வேற? இல்ல மச்சான், நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கணும்னு நீங்க சொல்லிட்டீங்கல்ல, சேர்ந்து இருக்கிற படத்தை பார்த்தாவது மனசுக்கு நிம்மதியா இருக்கும்னு பார்த்துட்டு இருந்த மச்சான். ஹோ, சேர்ந்து இருக்க போட்டோ பார்த்தே நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க. இந்தா பார்த்து நல்லா சந்தோஷப்பட்டுக்கோ. பாரு. மச்சான் மச்சான், ஏய், கையெடு. என்ன மச்சான், என்ன மச்சான் பண்றீங்க மச்சான்? இப்ப பாரு உன் போட்டோவை. என்ன பாக்குற? உன் போட்டோவை நீயே பார்த்து ஐயோ என் நிலைமை இப்படி ஆயிடுச்சுன்னு அழுது புலம்பி உனக்கு நீயே ஆறுதல் சொல்லிக்கோ. ஆனா என் போட்டோவை கூட நீ தொடக்கூடாது. மச்சான், போட்டோல இருந்து நீங்க பிரிஞ்சிட்டீங்க, ஆனா என் கருவுல நீங்க உயிரா இருக்கீங்களே, அது உங்களால பிரிக்கவே முடியாது மச்சான். ஏய், என்னடி யோசிக்கிற? என் பையன் சொன்னதை கேட்டல்ல, அவனை கனவுல கூட நீ தொடக்கூடாது. இந்த போட்டோ சென்டிமெண்ட்லாம் எங்க கிட்ட வேலைக்கு ஆகாது. போட்டோவை கிழிச்ச மாதிரி மதன் அவன் மனசுல இருந்து எப்பவோ உன்னை கிழிச்சு எறிஞ்சிட்டான். இனி இத ஒட்டுறதுக்கு எந்த சென்டிமெண்டால முடியாது. அவனோட எந்த சோடுமே உங்ககிட்ட இருக்க கூடாது, புரிஞ்சுதா? இருக்கே, அத எப்படி நான் உங்ககிட்ட சொல்லுவேன்? ஏய், என்ன இது? திரு திருன்னு முழிக்கிற? எதையோ மனசுல வச்சுக்கிட்டு சொல்ல முடியாம தவிக்கிற மாதிரி முழிக்கிற? சொல்லு, ஏதாவது திட்டம் வச்சிருக்கியா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல மச்சான், திட்டம் போடுறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா என்னன்னே தெரியல, சதா எனக்கு எப்பவுமே உங்க நினைப்பாவே இருக்கு. இங்க பாரு, என் நினைப்பெல்லாம் உனக்கு வரவே கூடாது. அப்படியே வந்தாலும் அதை வெளியே காட்டாத.
இந்த கண்ணு கலங்கி யோசனையில இருக்கிறது, போட்டோ கையில வச்சுட்டு அப்படியே பாக்குறது, இந்த மாதிரிலாம் என்கிட்ட நீ டிராமா பண்ணாத. ஏண்டி உன்னை வெட்டி விட்டாலும் ஏண்டி இப்படி சுத்தி சுத்தி வந்து என்ன நிமிஷம் பண்ற? என்ன நீ என்ன அப்படியே டார்ச்சர் பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறியா? அதெல்லாம் என்கிட்ட நடக்கவே நடக்காது. கோர்ட்ல சொல்லிட்டாங்கல்ல 3 மாசம் தான், அது வரைக்கும் தான் நீ இந்த வீட்ல இருக்கலாம். அதுக்கு தான் உன்னை அனுமதிச்சிருக்கேன், புரிஞ்சுதா? ஏய், வீட்டு வேலை எல்லாம் பாத்துக்கிட்டு இங்கே இருக்கேன்னு சொன்னல, அதனாலதான் உன்னை இந்த வீட்டுல வச்சிருக்கேன். பிரச்சனை வராம இருந்துக்கிற வழியை பாரு. என் பையனை நிம்மதியா இருக்க விடு. ஏய், கடைசியா சக்தி கிட்ட சொல்லி ஏதாவது பிரச்சனை பண்ணலான்னு கனவு காணாத. உன்னை சக்திய அந்த முத்துவ எல்லாரையும் என் வழிக்கு கொண்டு வந்து இந்த வசந்தா ஜெயிப்பா, புரிஞ்சுதா? மாமா, மாமா, இன்னும் தூங்கல? இல்ல சக்தி, நான் வந்தது கூட தெரியாம அப்படின்னு யோசனையில இருக்கீங்க. எனக்கு என்ன சக்தி புதுசா யோசனை வந்துற போது, எல்லாம் அந்த ரோஜாவை பத்தி தான். ரோஜா விஷயமா? அதான் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. அப்புறம் ஏன் அதை பத்தி கவலைப்படுறீங்க? ரோஜா நம்மள புரிஞ்சுக்காம பேசுறத நினைச்சதா எனக்கு கோவமா வருது சக்தி. ரோஜா அவ அண்ணன் விஷயத்துல இருந்தே நம்மள விரோதியா பாக்குறா, அதான் அப்படி நடந்துக்கிறா. போக போக எல்லாம் சரியாயிடும். சரி ஆகணும் சக்தி, சரி ஆகணும். அப்பதான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். அவ சரியாயிடுவா. ஆனா இந்த காஞ்சனா சித்தி நம்மள புரிஞ்சுக்காம தான் அண்ணன் கிட்ட சொல்லி பிரச்சனை பண்ண போறேன்னு சொன்னாங்கல்ல, அதை நினைச்சாதான் மனசுக்கு ஒரே வருத்தமா இருக்கு. சக்தி, நீ அவங்கள நினைச்சு கவலைப்படாத, அவங்கள நான் பாத்துக்கிறேன். அந்த சிங்கப்பூர் அண்ணன் வரட்டும், என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். யார் சக்தி? இன்டர்நேஷனல் காலா இருக்கு மாமா. அப்படியா? எந்த ஊரு? சிங்கப்பூர் கால். ஓ, ஒருவேளை முத்துவோட அம்மாவா இருக்குமோ? எடுத்து பேசு. ஹலோ ஹலோ, யாரு? சக்தி தானே பேசுறது? ஆமா, நீங்க யார் பேசுறீங்க? நான் தான் SS பாண்டியன். என் முழு பேரு சிங்கப்பூர் சிவராஜ் பாண்டியன். சொல்லுங்க, என்ன விஷயம்? ஆ? நான் உன்கிட்ட விஷயம் இல்லாம பேசுவேனா? நான் யார் தெரியுமா உனக்கு? நீங்க யாரா இருந்தா எனக்கு என்ன? எதுக்கு இந்த நேரத்துல போன் பண்ணி என்கிட்ட பேசுறீங்க? எனக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? ஆ, இருக்கு. என்னடா, உன்னை பத்தி எனக்கு எப்படி தெரியும் யோசிக்கிறியா? என் தங்கச்சி காஞ்சனா இருக்கால, அவதான் உன் சித்தி. ஆமா, நான் காஞ்சனாவோட அண்ணன் தான். SS பாண்டியன், சிங்கப்பூர் சிவராஜ் பாண்டியன். எதுவா இருந்தாலும் காலையில பேசுங்க. நான் இப்ப போனை வைக்கிறேன். ஏய், இரு இரு, போனை வச்சிராத. அப்படி வச்சிட்டா நான் திரும்பவும் கூப்பிடுவேன். செல்போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டா உன் வீட்டில் இருக்கிற லேண்ட்லைனுக்கு ஃபோன் பண்ணுவேன். ரிசீவரை தூக்கி கீழே வச்சிட்டா உன் வீட்டில் இருக்கிற எல்லாரோட செல்போனுக்கும் ஃபோன் பண்ணுவேன். அதனால நான் சொல்ல போற விஷயத்தை கவனமா கேளு. சொல்லுங்க, என்ன விஷயம்? உங்க அப்பா எனக்கு செஞ்ச துரோகத்துக்கு நானே உன்னை பழி வாங்கணும் தான் தேடிட்டு இருக்கேன். இப்பதான் தெரிஞ்சது, என் தங்கச்சி குடும்பத்துக்கு சேர வேண்டியதையும் ஏமாத்தி உன் பேர்ல வச்சிருக்கேன். இனிமே உன் ஜம்பம் பலிக்காது. இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? முதல்ல அதை சொல்லுங்க. சக்தி, நீ போனை கொடு. இருங்க மாமா, நான் பேசுறேன். சொல்லுங்க. எங்க அப்பாவை பத்தி நீங்க சொல்லறதுல நான் நம்ப தயாரா இல்ல. ஒரு பொம்பளை தான் சொல்லி போன் பண்ணி மிரட்டுற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க.
முதல்ல நேர்ல வாங்க. நேர்ல வரத்தான போறேன். நேர்ல வந்தா நீ என்ன பார்த்து மயக்கம் போட்டு விழுந்துராம இருந்தா சரி. வரேன். காஞ்சனா, யார் சக்தி? என்னாச்சு? காஞ்சனா சித்தியோட அண்ணன் பேசுறாரு. என் அப்பா அவருக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டாராம். காஞ்சனா சித்திக்கு சேர வேண்டியது நான் அபகரிச்சிட்டேனா. நேர்ல வந்து பேசுறாராம். மிரட்டுற மாதிரி பேசுறாரு. போனை என்கிட்ட கொடுக்க வேண்டியதுதானே சக்தி? நான் பேசிருப்பேன்ல. காஞ்சனா சித்தி ஏன் அப்படி நடந்துக்கிறாங்கன்னு தான் எனக்கு புரியல மாமா. சக்தி, காய்ச்ச மரம் தான் கல்லடி போடுன்னு சொல்லுவாங்கல்ல. உன் வசதியை பார்த்து காஞ்சனா அத்தைக்கு பணத்தாசை வந்துருச்சு. அதான் கல்லெறிஞ்சு பாக்குறாங்க. நீ தைரியமா இரு சக்தி. சக்தி, யாரா இருந்தாலும் உங்ககிட்ட நியாயத்தை பேசலாம். ஆனா உன்னை மிரட்டுறத மட்டும் என்னால பொறுத்துக்க முடியாது. விடு, யாரு வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். இந்த சோழ வந்தா பொண்ணுரங்க இருக்கிற வரைக்கும் நீ எதுக்கும் கவலைப்படாத சக்தி. அந்த சிங்கப்பூர்காரன் வரட்டும், மோதி பாத்துலாம். அவனை ஓட ஓட விரட்டனா இல்லையான்னு பாரு. போதுமா காஞ்சனா? போன்ல நான் சக்தி கிட்ட பேசினது மிரட்டினதெல்லாம் போதுமா? என்ன காஞ்சனா யோசிக்கிற? இந்நேரம் அவங்க எல்லாரும் பயந்து நடுங்கி போயிருப்பாங்க. இதுக்கு மேல நீயும் நானும் அங்க நேர்ல போய் நிற்கும் போது எல்லாமே தலைகீழா மாறிடும். இல்லண்ண, மாறாது. ஆமாண்ண, மாறவே மாறாது. இந்த மாதிரி மிரட்டலுக்கெல்லாம் சக்தி பயப்படவும் மாட்டா, அடங்கவும் மாட்டா. அவளை பாதுகாக்கிறதுக்கு சக்தியோட புருஷன் பொண்ணுரங்க இருக்கான். அவ அத்தை தங்கமா இருக்கா. இவங்கெல்லாம் இருக்கிற வரைக்கும் நாம நினைக்கிறது நடக்கவே நடக்காதுன்னு. இதையும் மீறி நடக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி சொல்லுமா? என்னம்மா யோசிக்கிற? இல்லண்ணே, நான் சொல்றத நீங்க கேப்பீங்களோ மாட்டீங்களோன்னு ஒரே யோசனையா இருக்கு. எதுவா இருந்தாலும் சொல்லுமா, உனக்காக செய்றேன். அந்த சக்தியை போட்டு தள்ளணும். ஆமாண்ணே, அவ உயிரோடவே இருக்க கூடாது. கூடவே இருக்கிற அவ புருஷனும் காலியாகணும். அப்புறம் அந்த தங்கம்மா இப்படி எல்லாரையுமே அழிக்கணும்னு. அப்பதான் என் புருஷன் சொத்து எனக்கு கிடைக்கும். கடைசி வரைக்கும் என் புருஷன் என்ன மனைவியா அறிவிக்காம கடைசி வரைக்கும் வெப்பாட்டியாவே நடத்திட்டு போயிட்டாரு. எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் எந்த சொத்தையும் கொடுக்காம எல்லாத்தையும் அந்த சக்தி பேருக்கு எழுதிட்டு போயிட்டாரு. என் புருஷன் சொத்து எனக்கு கிடைக்கணும்னா அந்த சக்தி ஒளிஞ்சாகணும். அவளுக்கு ஒத்தாசையா இருக்கிற எல்லாருமே அழியணும். அண்ணே, இது உங்களால முடியுமா? சொல்லுங்க அண்ணே, நீங்க செய்வீங்களா? உனக்காக செய்றேன். வியாபாரம்னு சக்தியோட அப்பனுக்கு உழைச்சு கொடுத்தேன். அவன் உனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தான். அவன தெய்வமா மதிச்சு நடந்த. ஆனா அவன் என்ன மோசம் பண்ணிட்டான். என் மேல பொய்யா ஒரு வழக்க போட்டு என்ன ஜெயில வச்சுட்டான். உன்னையும் நடுத்தருல நிப்பாட்டிட்டான். ஜெயில இருந்து நான் விடுதலையாகி திரும்பி வந்தப்போ அவன் போய் சேர்ந்துட்டான். சக்தி அப்பா செஞ்ச துரோகத்தை மறக்க முடியாம இங்கேயே இந்த ஊர்லயே இருந்துட்டேன். உன்னை அனாதையா விட்டுட்டு என்ன ஜெயில வச்சுட்டு போனானே சக்தியோட அப்பன். அதுக்காக நான் பலி எடுக்க போற உயிர்
சக்தி தான் அண்ணே, இது நடக்குமா? நடக்கும். உடனே நம்ம சென்னைக்கு கிளம்புறோம். சக்தியோட அப்பா செஞ்ச பாவத்தை சக்தி தான் சுமக்கணும். இதுதான் அவளோட தலையெழுத்து. அவதான் என்னோட முதல் பலி. எஸ் பாண்டியன் சொன்னா கண்டிப்பா நடக்கும். நடத்தி காட்டுவேன்.